கையை விட விடாது யாரோ என்று ஒப்பற்ற தலைவர் மாலை அப்படி வேணும் அப்படி வேணும் வீடு அண்ணா ஆரம்பிச்சானே ஆரம்பிச்சானே மூன்றெழுத்தில் எங்கள் மூச்சு இருக்கும் உயிர் இருக்கும் தலைவன் ரஜினியா தலைவன் ரஜினியா முறை தலைவன் ரஜினியா மனித கடவுள் எங்க புத்தி மாதிரி கத்தி கத்திங்க கத்தி புத்தி மாதிரி கத்தி கேமரா கேமரா டேய் 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 ஹரிஷ் டேய் ஓகே 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 அடுத்து யாரு போலே ஆமா அன்பு தலைவர் ரஜினிகாந்துடைய பிறந்த நாள் விழா அதுல என்ன சிறப்புனா மதுரைக்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. அது இனம் புரியாத பந்தம். தலைவரை பொறுத்த மட்டுக்கு எந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே அவர் வேணான்னு சொன்னாலும் தொடர்ந்து 80-70 இருந்து ரசிகர் மன்றமா செயல்பட்டு இன்னைக்கு ஒரு 60 வயசு 70 வயசு நெருங்குற ரசிகர் மன்றமா சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல மதுரையை பொறுத்த மட்டும் அழகர், முத்துப்பாண்டி, பாலா இவங்கெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரியல. பணத்தை தாண்டி டயத்தை ஒதுக்கி தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு உணர்வு பூர்வமா செய்யற இந்த விழால நம்மளையும் ஒரு அழைச்சி இந்த மாதிரி செய்யறதுக்கு தலைவருக்கு நன்றி சொல்லணும். தலைவர் சம்பந்தப்பட்ட ரசிகர்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பந்தத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். வேற என்ன, நாளைக்கு உலகமே எதிர்பார்க்கிற தலைவனை எதுக்கோ அவரை படைக்கப்பட்டிருக்காரு, அவரும் எதுக்கோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நீடூடி வாழணும்னு இந்த தருணத்துல இறைவன்ட்ட வேண்டி விடைபெறுகிறேன். உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது நீங்க கொண்டாடுறீங்களான்னு தெரியல. ஆனா ரஜினிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. தலைவர்
வந்தவங்க, தலைவருக்காக வர வாங்கி வந்தவங்க. எங்க பிறந்தநாள் நாங்க கொண்டாடினே கிடையாது, கேக் வெட்டி கொண்டாடினது இதெல்லாம் கிடையாது. இது வந்து தொண்டு தொட்டு ஒரு கலாச்சாரம் மாதிரி இயற்கையா வந்துருச்சு. அவர் வர்றாரு போறாரு, அதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க நடந்துருக்கு. ஆனா அவர் எதுக்கோ ஒண்ணு தயார்படுத்திக்கிருக்கார். அவர் தயார்படுத்துறது வந்து மக்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரியும். அவரை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிற காரணம் இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு சொந்தம். ரஜினிங்கிற ஒரு சொந்தத்துல நாங்க பயணம் பண்றோம். எங்க தலைவனுக்காண்டி எதுவும் பண்ணுவாங்க. பால நமச்சிவாயன். மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து நாளைக்கு உலகமெங்கும் வந்து கோலாகலமா கொண்டாடுறாங்க. நாங்க மதுரையிலையும் கொண்டாடுறோம். தலைவருடைய தளபதி படம் வந்து இதே தியேட்டர்ல வந்து நான் ஓப்பனிங் ஷோ டிக்கெட் கிடைக்காம அதுக்கு அடுத்த ஷோக்கு வந்து இந்த ஏரியாவே வந்து மக்கள் கூட்டம் அவ்வளோ அலைமோதிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷோ தான் வந்து நான் படம் பார்த்தேன். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த தியேட்டர்ல வந்து ரசிகர் செல்வாக்கு பயங்கரமா இருந்துச்சு. இப்போ ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் அதே தியேட்டர் 37 வருஷத்துக்கு அப்புறம் 32 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே தியேட்டர்ல வந்து நாங்கள் தலைவருடைய படத்தை ரீரிலீஸா பார்க்கிறோம். இது வந்து எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தலைவருக்காக வந்து நாங்க சாகு வரை தலைவருக்காக வாழ்வோம். தலைவருடைய ரசிகர் மன்றம் முதல் நாளே இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? முதல் நாளே வந்து எங்களுக்கு நாங்க திருப்பி சொல்லணும்னா என்ன சொன்னா, தலைவர்னு பேரை சொல்லிட்டாலே எங்களை அறியாம ஒரு இனம் புரியாத ஒரு இது வந்து எங்களுக்கு உடல் ரீதியா வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஆயிருவோம். அதனால தலைவர் பிறந்தநாள் நாளைக்கு பயங்கரமா மதுரை பூரா கொண்டாடுறோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ரீரிலீஸ் தளபதி படத்தை வந்து ஒரிஜினல் தளபதி படத்தை நாங்க கொண்டாடுறோம். பொதுவாக மதுரைனாலே தூங்கா நகரம் தான். இந்த நைட்ல எப்படி செலிப்ரேஷன் பண்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பாலபிஷேகம் எல்லாம் பண்றாங்களே, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. எங்க தலைவருக்கு வந்து 6லிருந்து 60 வரைக்கும் ரசிகர் இருக்காங்க. 5 தலைமுறையை கடக்கிறாரு. இன்னும் தலைவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அழகர் மதுரை மாநகர் மாவட்ட துணை செயலாளர்.